சுயநலமான ஒரு தேவைக்காக பொதுநலமான விஷயங்களை பேசுவது தான் கொள்கை. இதுதான் சமகால அரசியல். இதில் போயிட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினாரு, இன்றைக்கி டிடி தினகரோட சேர்ந்துக்குவாங்களா, பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு நிகழ்ச்சியில் கூட விவாதம் பண்ணுறாங்க. ஆமாம். இதே விவாதத்தை ஏன் காங்கிரஸ் கட்சியும் இதுவும் பண்ணதுக்கு நீங்கள் வைக்க மாட்டேன்றீங்க? காங்கிரஸ் பேசாத பேச்சா? திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அந்த விஜய்க்கு முட்டுக்குட்டு இட்டு கொடுத்து கொடுத்தாங்களே, இதே டிடிவி தினகரனையும் ஏடிஎம்கேவையும் பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறாரு, அதே காங்கிரஸையும் திமுகவையும் வச்சு விமர்சனம் பண்ணிங்களா? என் போன்றவர்கள் அன்றைக்கும் பேசினோம், நாங்கள் இதுக்கு முன்னாடி இதையும் பேசியிருக்கோம், இதையும் பேசுவோம், பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சம அளவுகளோடு பார்க்குறோமா? இன்னொன்று, நமக்கு வேலை கம்மி. அரசியல் பேசுகிறது தான் நமக்கு வேலை, நமக்கு முழு நேர வேலை. உண்மை. பொதுமக்களுக்கு அப்படி இல்லை. பொதுமக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அவங்களுக்குன்னு தொழில் இருக்குது, குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, இஎம்ஐ கட்டணும், வட்டிக்கு வாங்கணும், ஃபீஸை கட்டணும், கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி எல்லாத்தையும் கட்டி கடைசியாக போனால் இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி, ஹோட்டலில் இட்லி சாப்பிட போனால் வரி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ சண்டை போட்டுக்கிறதோ, இல்லை ஓபிஎஸை வந்து இப்போ ஏற்றுக்காமல் போனதோ, இல்லை நாளைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து யாருன்னா ஒருத்தர் திட்டுறதோ, இல்லை ஆளுநர் ரவி வந்து கோச்சிக்கின்னு வேகமாக கார் எடுத்துன்னு போகிறதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. ஓகே, எனக்கு என் வாழ்வாதாரத்துக்கு அரசு நிலையாக இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, குழாயை திறந்தால் தண்ணி வருதா, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுதா, புள்ள படிக்க போன புள்ள பொம்பளை புள்ள வீட்டுக்கு பத்திரமா வருதா, என் புள்ள ஆம்பளை புள்ள வாயில் கஞ்சா அப்படின்னு சிகரெட்டு புஷ்னு இருக்கிறானா, இதுதான் என் பிரச்சனை. என் பிரச்சனை நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி மக்களோட பிரச்சனை. எஸ். மற்றதெல்லாம் மோடி அவர்கள் மூஞ்சி பிடிக்கல, அமித்ஷா வந்து பேசுறது பிடிக்கல, இந்தி தெரில அப்படின்றதுலாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு பிரச்சனை இது. இன்னொன்று, பாஜக தமிழகத்தில் வளர்ந்துவிடும், பாஜக தமிழில் கால் ஒன்று பார்க்குது, இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பேசியாச்சு. பேசினதுக்கு மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் வந்து பாஜகலாம் இங்கெல்லாம் பாஜக இங்கே இல்லை. பாஜகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா 2024 எதிர்த்தீங்க, அது பாராளுமன்ற தேர்தல். இப்பொழுது என்டிஏ கூட்டணி சொல்கிறாரு, என்டிஏ கவர்மெண்ட் சொல்கிறாருன்னா அவருக்கு மொழி தெரியாது. இன்னொன்று, அவருக்கு அதிமுகன்னு சொல்கிற அளவுக்கு பக்குவம் கிடையாது. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாரு சார். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு நட்பாசை. பிஜேபியிலேருந்து ஒரு மக்கள் விடுவாங்களா? யதார்த்தமாக அது எடப்பாடி விட்டுருவாரா? எடப்பாடி விடுறேங்க, அது வேற விஷயங்க. கூட்டணியில் இருக்கிறாருங்க. மக்கள் இப்போ நாளைக்கு 75 சீட்டு பிஜேபிக்கு குத்து நிற்க வச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்களா?